வணக்கம் ரீதி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டாரத்தில் அரசின் அனுமதியின்றி செயல்பட்டு வந்ததாக 4 கல்குவாரிகள் மற்றும் கிரஷர்கள் உள்ளிட்டவைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களின் சார்பில் பல்வேறு புகார்கள் வந்ததாக கூறப்படுகிறது. அதன் பேரில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அந்த ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த கிரஷர்கள் மற்றும் அந்த கல்குவாரிகள் உள்ளிட்ட அனைத்தும் முறையான ஆவணங்களுடன் இயங்குகிறதா அல்லது வேறு ஏதேனும் முறைகேடு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறை ஆகியவைகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் கனிம வளத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மொத்தமாக 20 கிரஷர்கள் அரசின் லைசன்ஸ் புதுப்பிக்கப்படாமல் அனுமதியின்றி செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று முதற்கட்டமாக ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஸ்ரீ மூலக்கரை, பத்மநாபமங்கலம், கருங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 4 கல்குவாரிகள் மற்றும் கிரஷர்கள் அந்த அனுமதியின்றி செயல்படாமல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் ரத்ன சங்கர் தலைமையிலான வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் இன்று மதியம் அந்த கிரஷர் மற்றும் கல்குவாரிகளுக்கு நேரடியாக சென்று அந்த மீண்டும் ஒரு முறை அந்த லைசன்ஸ்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தினர். இதில் புதுப்பிக்கப்படாதது இன்றும் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அந்த 4 ஆலைகளுக்கும் மூடி வட்டாட்சியர் சீல் வைத்தார். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 20 ஆலைகளில் முறைகேடாக லைசன்ஸ் இல்லாமல் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது 4 ஆலைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 16 நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் 4 கிரஷர் ஆலைகளுக்கு கனிம வளத்துறையினர் சீல் வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கியதை கேட்டோம்.